அல்லாஹுவிடமுள்ள மறுமை உங்களுக்கு மட்டுமே உரியதாக இருந்தால், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், மரணத்தை விரும்புங்கள் என்று கூறுங்கள். ஆனால் அவர்கள் கைகள் செய்தவற்றின் காரணமாக அவர்கள் அதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். மேலும் அல்லாஹுவுக்கு இணை வைப்பவர்களை விட அவர்கள் வாழ்க்கையில் அதிக பேராசை கொண்டவர்களாக நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். அவர்களில் ஒருவர் 1000 ஆண்டுகள் வாழ விரும்புவார். ஆனால் அவருக்கு நீண்ட ஆயுள் வழங்கப்பட்டாலும் அது அவரை வேதனையிலிருந்து சிறிதும் நீக்காது. மேலும் அவர்கள் செய்வதை அல்லாஹ் பார்க்கிறான். யார் என் எதிரியாக இருக்கிறாரோ நிச்சயமாக அவர் அதை உங்கள் இதயத்திலே இறக்கிவிட்டார். அதற்கு முந்தையதை உறுதிப்படுத்தவும் விசுவாசிகளுக்கு வழிகாட்டுதலாகவும் நற்செய்தியாகவும் என்று கூறுங்கள். அல்லாஹுவுக்கும் பவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரியலுக்கும் மிக்கேலுக்கும் எதிரியாக இருக்கிறாரோ நிச்சயமாக அல்லாஹு காஃபிர்களுக்கு எதிரி. நிச்சயமாக நாம் உங்களிடம் தெளிவான வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறோம். மேலும் அவற்றை நம்பாதவர்கள் யாருமில்லை. அல்லது அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்ட போது அவர்களில் ஒரு பிரிவினர் அதை புறக்கணித்த போதெல்லாம் அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்ளவில்லை. மேலும் அவர்களிடம் உள்ளதை உறுதிப்படுத்தும் ஒரு தூதர் அல்லாஹுவிடம் வந்தபோது வேதம் வழங்கப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாஹின் வேதத்தை தாங்கள் அறியாதது போல் தங்கள் முதுகுக்குப் பின்னால் எறிந்துவிட்டனர்.